ஹாய் காய்ஸ், நாம் இப்போ எங்கே போகிறோன்னா போகிற இடத்துக்கு தான் போகிறோம். டுடே நைட் ரைடு காய்ஸ். யா, இப்போ தான் நம்ம கீரணத்துலேருந்து கிளம்பியிருக்கோம் காய்ஸ். ஆக்சுவலி நான் பேசுகிறேன், நான் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். எட்டாச்சு காய்ஸ். நம்ம எங்கே போகிறோம்னா பெட்ரோல் பங்க் போகிறோம். பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரைடு கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ். நம்ம வந்து அவனாசி பாலம் போயிட்டுருக்கோம், சும்மா போய் பாட்டு வரலான்னு. முன்னாடி நம்ம தம்பி கொண்டிருக்க, அப்படி அவன் மூஞ்சி தெரியாதுன்னு நினைக்கிறேன், காட்டுறேன் காய்ஸ். தம்பி, பாரத் எங்கடா இருக்கு? சரண்பட்டி மட்டும் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. காந்திபுரம் போகிற வழியில் ஃப்ரோசன் கிட்ட இருக்கிறது, அது ஃப்ரோசன் கிட்ட இருக்கிறது இண்டியன் ஆயிலா? பாரத்தா? கன்ஃபார்ம் தானே? அப்போ அங்கேயே படிச்சுக்கலாமா? ஒன்றும் ரிசர்வ் ஆகல, அங்கேயே அடிச்சுக்கலாம். இங்கே வேண்டாம், மாற்றி அடிக்கிறது இல்லை, ஒரே பங்கில் அடிச்சுமா, மாற்றி அடிக்கிறது இல்லை. பார்த்தியா? பார்க்கலையா? டே நீ வேற, தமிழ்நாடே இவங்களுக்கு காசு தானே ஓடுது தெரியுமா? நல்லது நடக்குது. அது என்னடா பின்னி இந்த அக்டோபர்லேயும் இப்படி குளிர் அடிக்குது? அடி காத்து எங்கடா அடிக்குது? இங்கே கை காலெல்லாம் உதறுதுடாடி. ஆமாம், காத்தாடி. அடி கப்பிள்ஸ் போயிட்டுருக்காங்க, நம்ம வந்து மூவ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம் காய்ஸ். ஓகே, செம்ம குளிர் காய்ஸ். மணி 10 தான் ஆகுது, 10 மணிக்கு குளிர்.
நம்ம கீரனம்பேரி வந்துட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம ரைட் எடுத்தோம்னா எங்கே போகிறோம்? எங்கடா போகிறோம்? சரவணம்பட்டி அப்படியே கண்டினியூவாக ரோசோன் மாலு, அப்புறம் அப்படியே கண்டினியூஸாக வந்து காந்திபுரம் அவனாசி மேம்பாலம் ஏறி இறங்கிடுவோம் காய்ஸ். லாக் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க நைட்டு. ஏன்னா நைட்டு சாத்திக்கிறேன்னு சொன்னோம். மேம்பாலத்தை விடமானன்னு சொன்னாங்களே, நைட்டு பிரிட்ஜு மேலே விடமானன்னு சொன்னாங்களே, விடுவாங்களான்னு தெரில. அதான் சும்மா பாட்டு வருவோம், என்னதான் பண்ணுறானுன்னு பார்ப்போம். ஹெச்பிடா இது, பாரத்தில் ஹெச்பிடா டே. அது அங்கே பாரத் இருக்குது, அந்த ரோடு யார் போகிறா இப்போ? மக்களே பாருங்க மக்களே, ஹெச்பியை பாரத்துன்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த நம்பிக்கையில் வந்து இங்கே அடிக்கலான்னு வந்துருந்தேன்னா எனக்கு ஜோலி முடிஞ்சிருக்கும். நம்ம ஃப்ரோசோங்கிட்டே போய் அடிச்சுட்டு போயிடலாம் மக்களே. ஆ 10 மணி ஆச்சு. எப்படி அவள் தம்பிக்கு ஒன்றும் தெரியலைங்க சரவணம்பட்டி எவ்வளோ பெரிய ஊருன்னு. 10 மணி ஆச்சு, இப்போயே எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுங்கிறான். இப்போ ஃபஸ்ட் டைம் வர்றாங்க ஆயிடுச்சு நைட்டு எங்க கூட, அதனால் அப்படி இருக்கும். போடுறாங்க, அதனால் இதுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஜிஜிக் மோஸ்ட் எனக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறக்கே பிடிக்காது, இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறது. ஐயோ சாமி. சரி சும்மா இன்றைக்கி சும்மா இருந்தோம், எங்கே போகிறதுன்னு தெரில. இப்படி போய் சும்மா ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாமேன்னு போயிட்டு இருக்கோம். இன்னும் வண்டி எடுத்து எங்கே போகுதுன்னே தெரியாது, அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு. நம்ம ஓட்டுறது மட்டும்தான் நானே. சாட்டர்டே வேறு மக்களே, என்னென்ன எவன் கொண்டு வந்து சொர்க்கம் போகிறான்னு தெரியல, சரக்கு போட்டு வந்து. சரியான குளிர் மக்கள் இங்கே. ஓ சாமி.
அடி. இங்கே ஒரு 2-3 பம்ப் இருக்குது. வேகமாக வந்து ஏற்றியது நம்ம சோடி முடிச்சிடுவோம். அது ஃபேக்ட்ரி என்னது இது தெரியல. ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் மக்களே. ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருந்து ஏதோ போட்டிருக்காங்க. நம்ம அம்மன் கோயிலை தாண்டி வந்துட்டு இருக்கோம். இங்கே ஃப்ரோசன் பக்கம் வந்துட்டுங்க. மிரர் வேறு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. சைடு பார்க்குறது வேறு பெரிய சர்வீஸ் வேறு விட்டுருந்தேன். சர்வீஸில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஆச்சு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்னும் ஐயோ சரியான ஒரு புளிங்க. இப்போ பார்த்தங்காட்டி தப்பிச்சுங்க. தாண்டி போயிட்டுருக்கோம். பெட்ரோல் அடிச்சுட்டு அகைன் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோக்கா? 100 போட்டுக்கலாமா? பத்தாதுடா. நீ வெய்ய, நான் அப்புறம் வாங்கிக்க. 200 போடுங்க. கலையாது கையில் தூக்கி mistake in the flow. I am gonna beat my spectacles. நம்ம வந்து ட்ரிப்பு 0 பண்ணிக்கலாம். 200 போட்டிருக்கோம். ஓகே, என்ன கன்ஃபியூஷன் தெரியலையே. 273 காட்டுது, இல்லை 243 தான் காட்டுது. சரிடா போகலாம். டீ குடிக்கிறியா? போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம். அங்கே மெயினில். ஓகே.
தம்பி வந்து அப்புறம் பிடிச்சிக்கலான்ட்டான். சரி, அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு காந்திபுரம் போகிறோம். போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. நடு ரோட்டில் அப்படியே ஓடி வர்றாங்க மக்களை. வண்டி வரதும் கூட பார்க்குறது இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பேசி ஒன்றும் இல்லைங்க, அதை அப்படியே விட்டுருங்க. சரி மக்களை, நான் காந்திபுரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாரு 10 மணி 10:30 நினைக்கிறேன் மக்களே. கணபதி வந்தாச்சு. கணபதி தான்டா மீன் இது. சத்தியமாக இது வந்து கோயம்புத்தூர்னால டவுட் ஆகுதுங்க. 10:30 மணிக்கு இப்படி இருக்குது. நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நைட்டு சிட்டிக்குள்ளே வரேன்னு நினைக்கிறேன். அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ரெகுலராக நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியாது. அப்பா, ஆப்போசிட்டில் வர்றாங்க. ஆனால் லைட்டு பாருங்கள், கண்ணுக்கே அடிச்சுட்டு வந்துருக்குறான். என்ன தான் பண்ணுறது மக்களே, என்ன பேசுகிறது தெரியலைங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஆக இருக்கிறோம். போக போக அப்படியே வந்து நாங்கள் பேசி போடுறோங்க. ட்ரிப்பு ஏற்றுறதுக்காக நின்றுருக்குன்னு நினைக்கிறேங்க. கவர்மெண்ட் வண்டி தாங்க, தூத்துக்குடி வண்டி நினைக்கிறேங்க. தூத்துக்குடியில் 72 வந்து திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி நினைக்கிறேங்க. இதுவே ரோடு ஒர்க்கு தான் போகும்னு நினைக்கிற மக்களே, என்னன்னு தெரில. தம்பி, டே பாலம் ஏறணுமாடா? அடுத்த பாலம் ஏறணும். ஆமாம், அடுத்த பாலம் ஏறினா தான் அங்கே இறங்க முடியும். அங்கே தான். என்னடா சொல்ற? ஓ மக்களே, நம்ம காந்திபுரம் பாலம் ஏறிட்டு இருக்கோம். இந்த பாலம் எங்கடா போகுது? எந்த பாலம்டா? எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஓ சரி 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 சரி. ஓ, இது இங்கே ஏறி எங்கே இறங்குது? ஓ சரி 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 சரி.
கீழே தெரியுதான் தெரியல உங்களுக்கு மக்களே. பஸ் ஸ்டாண்டு, காந்தியோட பஸ் ஸ்டாண்டு. ஏதோ பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இது மாலுன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. தமிழ்நாடு கோயம்புத்தூர் பேர் பார்த்தீங்களா? நல்லா தான் வச்சுருக்காங்க. நல்லா இருந்தால் சரி சாப்பாடு என்னமோங்க. ஆக்சுவலி சிட்டிக்குள்ளேயே இப்போ தான் மக்களே நான் வந்து மோஸ்ட்டாக சுற்றவே மாட்டேன், சிட்டிக்குள்ளே வரவே மாட்டேன். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணேன், எங்கேயாவது போகணும், முக்கியமான வேலை அப்படின்னு வருவேன். சரவணப்பட்டி சிட்டி இருக்குதுங்க மக்களே, அங்கேயே எல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம். கிடைக்காத பொருள்னாலும் ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம். சரி, நம்மளும் விளாகர் ஆகலான்னு ஒரு முடிவு பண்ணி கட்டி என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரியல. மைக்கால் இங்கே பம்ப் போட்டிருக்காங்க, தெரியவே இல்லை. இவ்வளோ நாள் நான் சரி ரவுண்டாவில் தான் நேராக போக சொன்னான் என் நண்பன். எனக்கும் வழி தெரியாத மக்களே, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வர்றேன். பின்னாடி ஒருத்தர் அழுத்தினா மக்களே, அதனால் மட்டும்தான் நான் வந்து அழுத்தினேன், மற்றபடி எதுவும் கிடையாது. மன்னித்து கொள்ளுங்கள், இனிமேல் 60க்கு மேல் போக மாட்டேன். சேஸ் பண்ணி போகணுமா? போவோம் பாரு, போகிறோம் தான். யாருக்கு தெரியும் மக்களே, பார்த்தீங்களா? சில பேர் அப்படி இருப்பாங்க மக்களே, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரே வந்து டீமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா சொன்ன? நைட் ரைடர்ஸ் இல்லைடா, அவனுக்கு ஏதோ சரக்கடை சுற்றிட்டு இருக்கானுங்கடா. எங்களுக்கே தெரில. நாங்கள் ஆக்சுவலி பாலம் ஓப்பனில் தான் மக்கள் இருக்குது. பட் ஏற விடுவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி இதுதான் அவனாசி பாலங்களா? பாருங்கள் மக்களே, இதுதான் அவனாசி பாலம், வந்தாச்சு. ஸ்பீட் லிமிட்டுக்கு வந்து கேமரா செட் பண்ணுறான்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னு தெரியல. பாருங்கள், பெங்களூரு அவனாசி பாலம் ஏறிட்டு இருக்கோம். என்ன தம்பி பார்த்தியா? ஸ்பீட் லிமிட் 60 போட்டிருக்காங்க கீழே. கேமராலாம் வைக்கிறேன்னு சொல்லி ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு பார்த்தியா? என்னடா பண்ணுறது எல்லாம் பார்த்தியா? பார்த்தீங்களா எப்படி போகிறேன்னு? பார்த்தீங்களா? அதான் சொன்னால் 4 கோடிக்கு காங்கிரீட்டா? பராமரிப்பு மட்டும் 4 கோடியா? ஆஹா, சரி, ஓகே ஓகேடா. பசங்கள்லாம் சண்டே சாட்டர்டே இல்லை எங்கே சுற்றுவானுங்க, அப்படியே நைட் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸ்பீடு மினிமம் சரி மேக்ஸிமம் 60 போட்டிருக்காங்க லிமிட்டிங்க. ஆளால் பம்ப்ஸ் எல்லாம் இருக்கவங்க ஜாயின்ஸு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. மூலம் அதை கடைபிடித்து செல்ல வேண்டும் சொல்லி. இது என்னன்னு தெரியல, இது என்னது ஹோட்டல் போல மக்களே தெரியல. கோயம்புத்தூர் பையன் தான் சொல்லிக்கோணுங்க, ஆனால் ஒன்றும் தெரியாது கோயம்புத்தூருக்குள்ள. தம்பி பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடில் வர
இறங்கிட்டு நம்ம மயிலம்பட்டி ரோடு இருக்குதுல்ல உங்கள் ஊர் ரோடு, அந்த ரோட்டில் ஊந்தல சரியா? திரும்பி இதிலே வரலாங்கிறியா? திரும்பி இதில் வரலாமா இல்லை அந்த காட்டு ரோடு அப்படி சுற்றி வரலாமான்னு வாரு, காட்டுக்குள்ள போய் வரலாமான்னு நீ யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. ஹை ஸ்பீடெல்லாம் ரைட் சைடில் தான் போகணுங்க. கரெக்டாக தான் போகிறானு பாருங்க, லேன் மாறி மாறி போயிட்டுருக்காங்க, பார்த்துக்கலாம். இனி 10 கிலோமீட்டராமாடா பாலம் போயிட்டே இருக்கு. கடைசி சூலூர் போய் இறங்கிட்டு நினைக்கிறேன். இது என்ன GKNM ஹாஸ்பிட்டலுங்க, தாண்டி போயிட்டு இருக்கோம். வாவ், வானம் நல்லா தான் இருக்கு. பார்த்தீங்களா, எவனையுமே சொன்னபடி கேட்கறது இல்லைங்க மக்களே. போய் அங்கே பார்த்தியா அந்த பொண்ணு விழுந்துட மாட்டேன், அந்த பொண்ணு கீழே விழுந்துட மாட்டாங்க மக்களே, அந்த அளவு ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு சைடில் நின்றுச்சு, பார்த்தீங்களா இல்லையா? ஐயோ சாமிங்க, என்னதான் பண்ணுறது மக்களே. இந்த பம்ப்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ஸ்லோவாக போகணும் மக்களே, வண்டிக்கு பிரச்சனையாயிரும். ஸ்பீடாக போனோம்னா சேக்கப்லாம் சீக்கிரமாக போயிடும். சாத்வான் போட்டிருக்கு, என்ன தெரியல, SME இன்டர்லெக்ட் இந்த லோன் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்கு. ஓ பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டே நினைக்கிறேன். ஆக்சுவலி லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் கைது, அதை வச்சு சொன்னேன். எனிவேஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். முன்னாடி எதுவும் வண்டி வரல, நம்ம சைடு எடுக்கலாம். லேண்ட் மாறக்கூடாது, இது வந்து டிக்கெட் போனால் லேண்ட் மாறக்கூடாது. இனி இந்த பாலத்தை விட்டு நம்ம கீழே இறங்கிடுமா? என்னடா போயிட்டே இருக்குது. ஆஹா, லைட் நல்லா தான் இருக்கு, அது மாதிரி இன்னும் போகுது. ரேடியஸா ஏதோ போட்டிருக்கு, அரிமா அது இது போட்டிருக்குங்க. ஹோட்டலா இல்லை என்னன்னு தெரியல. நம்ம கேர்ஃபுல்லாக தாங்க மக்களே போயிட்டு இருக்கோம். ஹெல்மெட்லாம் போட்டு கரெக்டாக போகிறோம். நல்லா இருக்கு மக்களே, இது ஒரு ஃபீல். ஏன்னா ஜம்முன்னு இருக்குல்ல ஃபீலு. கண்ணாடி தூக்கிட்டு பேசுகிறா, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஜம்முன்னு இருக்குல்ல வீவு. இந்த ஃபாரின்ல தான் பார்த்துருக்கு இப்படி எல்லாம் லைனா. இங்கே போடுறா அப்படி ஒரு 100ல் போகலடா அவன். எது இது இந்த மாதிரியா? எதுக்கு சாகருக்கா? ஏடா அவன் 100ல் போறான்டா அவன், பைத்தியக்கார தம்பி. நீ வேகமாக போகிறது பிரச்சனை இல்லை தம்பி, அங்கே கேமரா வச்சுருப்பாங்க தம்பி. கேமரா வச்சிட்டாங்களா? காணோம் ஒன்றையுமே. எங்கே தம்பி கேமரா? ஒன்றுமே இல்லை. கேமரா வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்பீட் கேமரான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு கேமராவும் இல்லை. ஆக்சுவலி நான் பார்த்தேன், தம்பி ஏதோ சொல்கிறான் தெரியல. ஆக்சுவலி நம்ம மட்டும்தான் வந்து நம்ம மட்டும்தான் ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்கிறோம். பின்னாடி யாரும் வராங்களான்னு பாடுறான், ஒருத்தருமே இல்லை மக்களே. ஆக மட்டும்தான் போயிட்டுருக்கோம். போனவெல்லாம் சல்லுன்னு போயிடுறானுங்க. ஓ பிஎஸ்டியோட இது என்னன்னு தெரியல, காலேஜ் தான், காலேஜ் தாண்டி போயிட்டுருக்கோம். ஓ மை காஷ், இன்னும் போகுது மக்களே. 10 கிலோமீட்டரை கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஓ இந்த இது எங்கே இறங்குது? இது எங்கேயோ போகுது, கீழே இருக்குது. ஆக்சுவலி ஏர்போர்ட்டுக்கு இறங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் போறாரு. ஓ ஹிமாலயன் போகுதுங்க நம்மளோட பைக்கு, பைக்கு. ஓ பிரிக்கால் தாண்டி போயிட்டு இருக்க மக்களே. ஆக்சுவலி வீவ் எப்படி இருக்குன்னு தெரியல, வண்டிகள்லாம் நிறைய வருது. நான் எந்திரிக்க விரும்பல, எந்திரிச்செல்லாம் வம்பு. தென்னமலைமெல்லாம் ஒன்றும் போகன்றா. இப்போதான் ஓப் காலேஜுங்க வேறு டைட்டில் பார்க். நம்ம இன்னும் போகணும் மக்களே.
லைன்ஸு அந்த ரிஃப்ளெக்டரு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன பாலம் இதுக்கு வர்றதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகி. எத்தனை நாள் ஆச்சுடா பாலம் கட்ட ஆரம்பிச்சு? 2021. அக்கா மக்கா 5. இது என்னடா இது மாலா? ஃபன்மால் நினைக்கிறேன். ஆமாம் ஃபன்மால் தாண்டி போயிட்டுருக்கோம். 5 வருஷமாக கட்டி நல்லபடியாக தான் கட்டிக்கிறாங்க. ஆனால் மக்கள் யாரும் சாலை விதிகளை கடைபிடிப்பதில்லை. பார்த்தீங்களா வண்டி வந்துட்டு எப்படி ஏறான் பார்த்தீங்களாண்ணா? தான் நம்மளை அடிச்சு பறக்கூட்டு போயிடுவானுங்க எல்லாம். ஏடா அடிச்சு பறக்கூட்டு போயிடுவானுங்க. ஓ ஓரமாக போகிறக்கே பயமாக இருக்குது. இதனால தான் நான் வேகமாக அழுத்திட்டு போயிடுறேங்க. பொட்டாட்டா ஓரமாக போனாலும் அடிச்சு வீசி போயிடுவானுங்க. லேட்டாகிறா அப்படி தான் மத்தியில் இதுக்கு தான் நான் இதை ஏன் நான் ஸ்பீடாக போகிறேன்னு இது ஒன்று தான் காரணம் எனக்கு. கிருஷ்ணா காலேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. யா போயிருச்சா? அது ஹாஸ்டலா? அது கிருஷ்ணா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டுருந்துச்சு. மேபி தனியாக ஹாஸ்டலில் வச்சுருக்கலாம். வி டோன்ட் நோ. நமக்கு எதுக்குது? அது ஆர்பிஸ் ஹோட்டல் ஏதோ போட்டிருக்காங்க மக்களே. 5 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ இல்லை 2 ஸ்டார் தெரில. நாங்களும் கிட்டத்தட்ட எத்தனை நேரமாக போயிட்டுருக்குண்ணா? டைம் பார்த்தீங்க 10:45 ஆச்சு. ஜிடி போகுது பார்த்தீங்களா? இப்படியே ஓடனா அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க, மேலே போயிடுவான். 10 கிலோமீட்டரா? 10 நிமிஷத்தில் எப்படா போக முடியும்? இது என்னடா அது நல்லா இருக்குடா அந்த பில்டிங். அங்கே வர லாஸ்ட்டில் இப்போ தெரியும் பாரு. இப்போ அங்கே பாரு தெரியுதா? ஐயோ நம்ம அசாடு ஓட்டலாங்க மக்களே. நம்மளை விட்டு தள்ளி போட்டுங்க மக்களே. இவனுங்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பின்னாடி வந்து ஆரம்பிக்கிறேன்னு போட்டு ஒதுக்கி விட்டு போய் போனாங்க. நம்மளே ஓரமாக தான் போயிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி லெஃப்ட் லைனில் தான் போயிட்டு இருக்கிறோம். மினி என்னடா இது அங்கே வாடுறா மக்களே பாருங்க. கண்ணு கெட்டு தூரத்துக்கு லைட் எரியுது பாருங்க. ஆனால் எங்கே தான் போகிறேன்னு தெரியல. அப்படியே போயிட்டு இருக்குது வண்டி. சைட்லேயே ஒரு கார் ஒன்று வருது. ஆக்சுவலாக ஸ்பீட் லிமிட் தாண்டுறது இல்லைங்க. 60-56 போயிட்டு இருக்குங்க. 60 போட்டுருவாங்க. எத்தனை நேரம் இப்படியே போகிறதுக்கு பம்பும் இல்லை. அவ்வளோ கேட்டால் அந்த ஜாயிண்டெல்லாம் அவ்வளோ தெரிய மாட்டேங்க. நல்லா நீட்டாக பண்ணியிருக்கானுங்க. மற்ற பாலத்துலலாம் கவுண்டபாளையம் ஏறினு வச்சுக்கோ, அந்த ஜாயிண்டில் குதிக்கு வண்டி. இதில் அந்த பம்பே தெரியல, ஸ்மூத்தாக போகுது. 1800 கோடியோ அப்போ சூப்பர் பைக் போதும். அதியா டென்னரா மக்களே? நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அது டென்னராக தான் இருக்கணும். கப்பல்ஸ் போகிறாங்க. சரி ஃபேமிலி போகுது. கேரளா போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி கேரளா இப்படியே போவாங்க. ஓ ஸ்பீட் லிமிட் 40 வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து 40லேயே தான் போகணும் மக்களே. நோ மோர். பார்த்தீங்களா எப்படி வர்றான்னு? பார்த்தீங்களா நீ ஏர்போர்ட்டு கட்டு வாத்தி எப்படி போகிறான்னு வாத்தியாவ ஏர்போர்ட் இல்லை இறங்கின ஏர்போர்ட்ரா இதுதானே அது ஏர்போர்ட் கோடி இல்லடா தம்பி. தெரியல அது எங்கே உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அரவிந்தன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். கண்ணு தெரியலனா போய்க்கலாம்டா மினி. சரியா மக்களே? நம்மளும் பல ஆண்டு காலமாக சென்று கொண்டிருக்கிறோம் இதே ரோட்டில். இன்றும் நமக்கு முடிவு மினி. டேய் கேமராவில் சார்ஜ் இருக்கான்னு பாடுறா. இருக்கா? எவ்வளோ இருக்கு? 3. சூப்பர்ரா, அருமைடாடே மக்களே. 3% தான் இருக்குது கேமராவில். பாலம் இறங்குதா? பாலம் இறங்குற வரைக்கும் நான் கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி செகண்ட் பேட்டரி போடணும் மக்களே. டாட்டா ஹாரியர் போகுது 7 சீட்ரு. ஹோட்டல் செந்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். என்ன தம்பி எதுவும் சொன்னா என்னன்னு தெரியல.
கேஎம்சிஹெச்சா? ஹரிபவனம், லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்களா இங்கே. கேஎம்சிஹெச் வந்துட்டோம். சித்ரா வந்தாச்சு என்ன பண்ணி? இப்போதான் சித்ரா வந்திருக்கோடே வெண்ண. சித்ரா வந்தாச்சு மக்களே. ஆக்சுவலி அங்கே ஒரு டேர்னிங் லெஃப்ட் போச்சு இல்லைங்க, விமான நிலையம் போட்டு. ஆக்சுவலி அங்கே அது கேஎம்சிஹெச் கூட தான் இறங்குன்னு நினைக்கிறேன். இறங்கி ஏர்போர்ட்டுக்கு ரைட் எடுத்துன்னு நினைக்கிறேன். ரைட் எடுத்து ஏர்போர்ட்டு. நைஸ் மக்களே. ரோடு கீழே இறங்குது. பாலம் எண்டு கார்டு போட்டுருச்சு. ஆக்சுவலி பேட்டரியும் லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, இறங்கினதுக்கப்புறம் பேட்டரி மாற்றிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். அவனாசி, பெங்களூரு, ஈரோடு, சென்னை. நோ பார்க்கிங் வேறு போட்டாங்க மக்களை இங்கே. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இங்கே ஆக்சுவலி ஒரு கட்டு வருது. இதில் உங்களுக்கு பேட்ரி மாற்றிட்டு நான் கண்டினியூ பண்ணுறோம். பேட்ரி லோ ஆயிடுச்சு. ஆன் பண்ணிட்டோம். புரியல. அதுக்கு லோன் கட்டுறது அவனுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? நம்ம சும்மா சொல்லிடுற மக்களே. அவன் காருவான்ட்டா இவன் காருவான்ட்டான்னு திரும்புவானா திரும்பிடுவான். சாப்பிட்டு கார் எடுத்து போச்சு. சரி 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 தம்பி. ஒரே காப்பர் கிச்சன். டே காப்பர் கிச்சனா காப்பர் சிக்கனாடா? சிக்கனா? என்னடா அவசரம் உங்களுக்கெல்லாம்? பைத்தியாரனுங்க. நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவானு இல்லாட்டிருக்கு மக்களே. ஹோட்டல் கண்ணப்பா. இது என்ன மெர்லிஸ் ஹோட்டல், மெர்லிஸ். வா டே இங்கே பாரு. ஆமாம், யமகா ஷோரூம் சும்மா ஜொலிக்குது மக்களே. ஆக்சுவலி இது கோல்டு வின்ஸில் இருக்கிறது. இங்கே பாருங்க மெர்லிஸ். இதா 5 ஸ்டாரா 7 ஸ்டாரா தெரியல மக்களே. சரியான ஹோட்டல். நீ பார்த்தியாது லெஃப்ட் சைடில்? டேய் போகிற வழியில் எங்காவது இருக்கு வாடா. ஏன்னா 11 மணி ஆச்சு. டீ கடை. ஐயோ டீ கடையிலேயே. எம்ஜி ஷோரூம் மக்களே. எம்ஜி ஹெக்டார். ஆர்ஜி புதூர் வந்துட்ட மக்களே. அது எங்கே இருக்குன்னா தெரியல. ஆர்ஜி புதூர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அங்கே கைஸ். ஆக்சுவலி தம்பி வேறு டீ குடிக்கலான்னு வேறு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே ஒரு டீ கடை கூட காணோம். இன்னிமலையுமே வந்துட்டேங்க. இங்கே நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே ஒரு டீ கடைங்க காணுங்க. இல்லை எங்களுக்கு தெரியலையா, எங்கே சந்துக்குள்ளே இது வச்சுக்கிறாங்களே என்னன்னு தெரியலிங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் வேணா இருக்குதுங்க. 11 மணிக்கு மேலே இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆக்சுவலி மெயின் ஹைவே கிடையாதுங்க இது. இங்கே ஒரு நயாரா ஒரு பங்க் இருக்குது. இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்களா டக்கு. ஆமாம் தம்பி, எத்தனை நாள் அதிகமாக இருக்குது? பார்த்தியா வீடியோ பார்த்தியா? அப்படியே டீ கடை ஒன்று இருக்குது மக்களே. எப்படி அங்கே குடிக்கலாமா முன்னாடி போய்க்கலாமா? முன்னாடி எங்கடா இருக்கிற? எந்த முக்கு தம்பி திரும்போனு? ஆமாம்
அது பேக்கரி தானே? என்னங்க நமக்கு பீப்புள்ஸ் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி பீப்புள்ஸ்? பார்த்தீங்களா டைமிங் ட்ரிப் அடிக்குன்னு சொல்லிட்டு என்ன அழுத்திட்டு போகிறாருன்னு. பேர் ஜேஆர் டெல்டாங்கிற பஸ்ஸுங்க. அதுலேயும் 2 கடை வந்துச்சு. தம்பி வேணான்னு சொல்லிட்டான், டீ குடிக்க வேணான்னு. தெரியும் நான் வந்திருக்கேன். கம்பெனிக்கு அப்படி தானே போகணும். இது ஒப்பல் போனோம்ல. இதில் போகலாமா அதில் போகலாமா? இதுலேயும் போகலாம்ல. ஏன்டா மினி இதுக்குள்ளே டீ கடை இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? கோகுலம் வந்தாச்சு மக்களே. கோகுலம் முன்னாடி வந்து இது என்ன ரோடு? மயிலம்பட்டி ரோடா? மயிலம்பட்டி ரோட்டில் வந்துட்டுருக்கோம். சரி இதில் வந்திருக்கிறேன், ஆனால் ரோடு பேர் தெரியல. இளவேனில் ரெஸ்டாரண்ட். இளவேனில் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு மக்களே. லைட்லாம் போட்டு, ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கான்னு தெரியல. அண்ணா வேறு கண்ணுக்கே லைட் போட்டு வர்றாரு. அந்த கவருக்குன்னு நான் லைட் போட்டு போயிட்டுருக்கிறேன். இங்கே ஒரு பம்ப் இருக்கும். கரெக்டாக சொன்னால் ஆல்ரெடி வந்திருக்கேன். எனக்கு சர்வீஸ் ரோடு தான் மக்களே இது ஆக்சுவலி. பூராமே இதுதான தம்பி கம்பெனி தான் பூரா. இந்த ரோட்டில் வந்து தான் தம்பி எனக்கு ஒரு லேத்தி பீஸ் சொன்னோம்ல, டயர் லேத்தி பஞ்சர் ஆகி இல்லை இண்டஸ்ட்ரியல் தான். இங்கே ஒரு நாள் சர்வீஸ் ரோடு வந்தான் நான். இல்லை இங்கே இல்லை, இன்னொன்று இருக்காங்க சவுத் இண்டியன் மோட்டார்ஸ்னு சொல்லி. ஆனால் கோவிந்தராஜம் 909 இதில் சர்வீஸ் ரோடுக்கு வந்தோம். ஆக்சுவலி கடைசி நாள் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 மணிங்கில தான் போயிட்டு இருந்தேன் அந்த ரோட்டில். இது பூரா குண்டு குழியுமா இருக்குண்ணே மினி. ஸ்மெல்லு பார்த்தியா? ஏன்டா ஏதோ பட்டா ஸ்மெல்லா இல்லை மெட்டீரியல் ஸ்மெல்லாம் தெரியல மக்களே. அப்பா சாமி ஸ்மெல்லு ஹெவியாக வருது மக்களே. என்ன கருமான்னு தெரியல. சரி இந்த ரோட்டில் அவ்வளோவுக்கு ஒன்றும் இருக்காது மக்களே, உங்களுக்கு காட்டுற அளவுக்கு. ஆக்சுவலி இது ஒரே ரோடு தான், ஸ்ட்ரீட் பம்பு தான். சரி நான் அதில் போயிட்டு இங்கே போயிட்டு காலப்பட்டி ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். சரி காலப்பட்டி ரீச் ஆகிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்பொழுதைக்கு கட் பண்ணுகிறேன். வரல அதுக்குள்ளே அண்ணா வந்து சைடு போட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களா சூப்பர்ரா டே. நீ சார்ஜ் எவ்வளோ இருக்கு பாரு. சார்ஜ் 15. எப்படி போகலாம்? நேராக போகலாம். ரைட்டில் போனால் ஒன்றும் இருக்காது. நேராக போனால் கரண்ட். அப்படியா? சரி வா போகலாம் மக்களே. காலப்பட்டி வந்தாச்சு. இந்த ரவுண்டானா தாண்டி நேராக போயிட்டுருக்கோம். டீ கடை தேடி எங்கள் பயணம். ஏமினி டீ கடையை தேடி எங்கள் பயணம் தற்பொழுது. தேநீரை தேடி எங்கள் பயணம். வா 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 புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க உங்களை டென்டிஸ்ட் நினைக்கிறேன். சரி இது எங்கே நான் ரெகுலராக இங்கே தான் வருவேன். கமலா பிரகாசம் நல்ல ஹாஸ்பிட்டல். சரிங்க மக்களே, டீ கடை எதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். டீ கடையும் காணோம் மக்களே. டீ குடித்தாச்சு, மருந்த கடையில் தான் குடித்தோம். ராயல் பேக்கரி கிளம்ப போகிறோம். தலைவர் படுத்துட்டு இருக்கிறாரு. ராஜா கிளி பாய். குட் பாய் பாய். ராஜா கிளி படுத்துட்ருக்கான். சரி மக்களே நம்ம கிளம்புவோம்.
வீட்டுக்கு போவோம். டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கேன். 11:36 ஆச்சு. போகலாமா? முதல்ல உனக்கு எதுக்கு வாங்குற வண்டி? 4 பேர் பார்க்கணுன்னு வாங்குறியா? ஸ்மூத் உனக்கு எப்படி இருக்கணும்? ஸ்போர்ட்டியாகவும் இருக்கணும், ஸ்மூத்தாகவும் இருக்கணும், ஆனால் அட்வென்ச்சராகவும் இருக்கணும். ஆ புரியல. அப்போது இது எடுத்துக்கோ, அட்வென்ச்சர் எடுத்துக்கோ. கேடிஎம் அட்வென்ச்சரு 390. ஓகே, நைஸ். எல்லாமே இருக்கும். ஆ சரவணம்பட்டி காலப்பட்டி பிரிவு வந்தாச்சு மக்களே. சிக்னல் வந்தாச்சு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சிக்னல்லேருந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நான் எங்கடா போயிருக்கிறடே மக்களே. நம்ம சிக்னல்லேருந்து நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ரைட் எடுத்தோம்னா சரவணம்பட்டிங்க. கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணுங்க. சரிங்க, இதுக்கப்புறம் எங்கள் ஊர் தான் கீரணும். இது வரும்போதே காமிச்சிருப்பேன். மேம்பாலத்தையும் முடிச்சாச்சு. டீ சாப்பிட்டாச்சு. டைம் பார்த்துங்க 11:38. இத்துடன் விழாக்கு வந்து முடிவடைகிறது.